Hello students, welcome you to this live session. Hope you are so eagerly waiting for this session, right? So I'm also very happy to see you through this live video. Already உங்களுக்கு இந்த study plan எல்லாம் கொடுத்திருந்தோம்ல. So we are going to take 3 classes today, tomorrow and day after tomorrow. As you know, today we are going to discuss already உங்களுக்கு கொடுத்த study plan படி 1, 2, 3, 4, 5, 6 then chapter number 8 அப்படின்னு ஒரு sample கொடுத்திருந்தோம். But many students நிறைய questions கேட்டிருந்தீங்க. Sorry. Now, and the given study plan, this is what we are given. Yesterday, ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. You would have finished chapter number 1, chapter number 2, objective questions from volume 1, then chapter 5, 3, 4, 6. ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்கல்ல, ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சார் ஹவு கேன் வி ஃபினிஷ்ல? பட் அது 2 hour 3 hourலலாம் ஒரு சாப்டர் படிக்க முடியுமா? இல்லை. பட் 1 year நம்ம படித்ததை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம்ல, 5 mark இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரெடியாக வைக்கணும். எக்ஸாம் ப்ரீவியஸ் டேயில் நமக்கு எதுக்குமே டைம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறது தான் டைம் இருக்கும். ஒரு செக்லிஸ்ட் லேட்டர் ஐல் கிவ் யூ. நீங்கள் 5 marks இம்பார்ட்டன்ட் 5 marks எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிடலாம். சரியா? ஜஸ்ட் ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ கிராமர்ஸ் ரூலில் ஒரு சம் நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். இல்லை, ஒரு சம் வேணால் எழுதி பார்க்கலாம், ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகே, தென் many students created 1 mark questions கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி created 1 mark question already we have uploaded 2 videos. நம்ம லைவாகவே நம்ம 2 classes எடுத்திருந்தோம். 2 mark 3 mark we have taken number of classes. தென் 5 mark இம்பார்ட்டன்ட் 5 mark questions கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம அதை ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக அதை செக் பண்ணிடலாம், வெதர் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்களா. ஏன்னா 5 mark தேர் வில் பி மச் ப்ராப்ளம். ஓரளவு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கிறதுனால ஐ எம் வெரி ஷுவர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 5 mark ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சம்மாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பை திஸ் டைம். இல்லை, நான் கொடுத்த டைமில் கிராமர்ஸ் ரூல் 1.4ல இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் அட்லீஸ்ட் 1 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காஷியன் எலிமினேஷன் மெத்தட் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. தென் கன்சிஸ்டன்சி அந்த டிஸ்கஷன், இல்லை கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும், அதில் இந்த லேம்டா மியூ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குல்ல, மியூ பிலாங்ஸ் டு ஆர்னு ஒரு சம்மில் இருக்கும். அதுபோல் இந்த ட்ரிவியல் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ரொம்ப நல்லா பார்த்துருங்க. அதில் கே பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருக்கும், சில R-0 ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. Then homogeneous system of equation always consistent, அதில் உள்ள சம்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கணும். தென் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற அளவு பார்த்துட்டிங்கன்னா போதும். இல்லை, அந்த சால்வி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அந்த மாதிரி தான் இந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எல்லாமே போட்டு பார்க்குறது கண்டிப்பாக டைம் இருக்காது. காம்ப்ளெக்ஸ் நம்பர், பியூர் ரியல் பியூர் இமேஜினரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய சம்ஸு. தென் லோக்கஸ் சம் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, அதில் ஆல்ரெடி நிறைய எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துணும், ஒரு சம் வேணால் எழுதி பார்க்குறது தான் உங்களுக்கு டைம் இருக்கும். தென் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். தென் தியரி ஆஃப் இக்குவேஷன்ஸ் பீட்டாஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்குறேன். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பேரில் அதுலேருந்து வரக்கூடிய சம்ஸ். பார்ட்லி ஃபேக்டர்ட் இந்த 4 ப்ராக்கெட் கொடுத்து வரக்கூடிய சம்ஸில் எக்ஸசைஸ் 3.4 அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் அதில் 2 டைப் இருக்கும். அந்த டைப் 1 டைப் 2 ஆட் டிகிரி ஈவன் டிகிரி அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடணும். தென் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் மெயினாக அந்த 5 mark பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வரக்கூடியதில் tan inverse x + tan inverse y. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் அது 5 mark நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணியிருக்கணும். அப்புறம் 5th chapter 2-dimensional analytical geometryயில் சர்க்கிள்ஸ், அதில் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் passes through 3 points. அதில் அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். தென் கோனிக் செக்ஷன், சென்டர் ஃபோக்கஸ், எசன்ட்ரிசிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அதில் வரக்கூடிய ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிடுங்க. தென் ப்ரூவ் தட் த லைன் y = mx + c டு பி அ டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் ஹைப்பர்போலா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதெல்லாம் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, தென் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் சம்ஸ் கோனிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, அது நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. தென் வெக்டர் ஆல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிக் அந்த sin a + b sin a - b cos a + b cos a - b அட்லீஸ்ட் அந்த டயக்ராம் போட்டு வென் டு டேக் டாட் ப்ராடக்ட் வென் டு டேக் கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடுங்க. தென் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்குலர் கன்கரண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். தென் வெரிஃபிகேஷன் சம்ஸ் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும் இல்லை, ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். a × b × c is a dot c into b minus a dot b into c. Then another sum is there, just you can go through that. Then 2 lines intersect, prove that the 2 lines intersect, find the point of intersection.
Then equation of plane, அதில் 3 important types இருக்குல்ல, passing through 1 point parallel to 2 vector, passing through 2 points then parallel to 1 vector, passing through 3 points. அதில் வரக்கூடிய Cartesian equation, vector equation. Then ஃபஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் வால்யூமில் 7th சாப்டர் விட்டுட்டு 8th சாப்டர் கொடுத்துருந்தோம்ல. ஸோ டுடே நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட். செயின் ரூல் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் டு யூஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அண்ட் வென் டு யூஸ் டோட்டல் டெரிவேட்டிவ். இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ சிங்கிள் வேரியபிள் யூஸ் டோட்டல் டெரிவேட்டிவ், மோர் தேன் ஒன் வேரியபிள் வந்துன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். தென் ஆயிலர்ஸ் தியரம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஓரளவு தரவு பண்ணியிருந்தீங்கனாலே ஐ எம் ஷுவர் 5 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்போ நாளைக்கு அடுத்த செஷன் இருக்குல்ல, இனி உள்ள அந்த ரிமைனிங் 5 சாப்டர்ஸ் அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. ரைட், இதுபோல் இந்த லாட் ஆஃப் தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் தியரம்ஸ் டீச் பண்ணுங்கள். ஃபியூ திங்ஸ் ஐ வில் டீச். ஏன்னா எக்ஸாம் ப்ரீவியஸ் டே ஐ ஷுட் நாட் வேஸ்ட், உங்களோட டைமை கூடுதலாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரைட், பாசிபிள் கொஸ்டின்ஸ் இனி ஒரு கிளாஸில் ஜஸ்ட் வில் டெல் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா தான் கொடுத்துருக்குறேன். சாப்டர் 1னா லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் இருக்குது, கோ த்ரூ பண்ணிடலாம். ரைட், ரிவர்சல் ஆஃப் ஆர் இன்வர்சஸ், AB inverse equal to B inverse into A inverse, right? Law of double inverse, A inverse the whole inverse is A. Sometimes உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த நேம் தெரியாமல் இருக்கலாம்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரம் சில எல்லாம் ப்ராக்கெட்டில் அந்த நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. அதுபோல் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லாட் ஆஃப் சம் ஆஃப் த டே நம்ம இந்த செக்லிஸ்ட் 2 மார்க் செக்லிஸ்ட் நம்ம செக் பண்ணி, இப்போ 5 மார்க் பார்த்தோம்னா இது போல் 2 மார்க் செக்லிஸ்ட் பார்த்துடலாம். புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸ் அதுக்கு டைம் கொடுத்துருந்தோம். நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக அதை கோ த்ரூ பண்ணிடணும். புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அப்பப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு தடவை பார்த்தோம் போதாது, அப்படியே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஹாலில் இப்போ அந்த 20 கொஸ்டினையும் போட்டு பார்க்க முடியாதுல்ல. அதனால் புக் பேக் கொஸ்டின்ஸ் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருந்துன்னா அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஒருவேளை 0.1 டவுட் இருந்தால் கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா? ஏன்னா சென்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தால் கூட, அதனால தான் இந்த ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம்ல, அந்த ஃபுல் வீடியோ அந்த 12 சாப்டர்லேயும் உள்ள புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸை வித் கிளியர் கான்செப்ட்ஸோடு படிக்கிறதுக்குள்ள ஒரு வீடியோ, மேபி 10 hour வீடியோவாக இருந்திருக்கும். இப்போ உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் யூ கேன் என்கரேஜ் யுவர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ். இயர் பிகினிங்லேருந்தே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ உங்கள் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு we have taken 4 sessions. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. those attended that sessions say yes, no. how many of you attended that sessions? 4 sessions நம்ம நடத்தியிருந்தோம்ல. 2 மார்க் 3 மார்க் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். தென் ஓகே, இன் டுடேஸ் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு கிளான்ஸ் நம்ம எஸ் ரவிசங்கர், ஜெஃப்லின், கிஷோர், கேஷ்னி, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள், சார் இந்த சேனல் இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சுது, இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், ஏர்லியராகவே பார்த்துருந்தோன்னா விட காட்ஸ் அண்ட் டம். ஓகே, ஹோப் ஃபார் த பெஸ்ட். இப்போ இருக்கிற டைமில் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் யூ கேன் இந்த சேனல் நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கிறீங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூ கேன் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வி ஹேவ் கிளாஸஸ். Day after tomorrow தான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கிறேன். that depends on your doubts. Suppose if you ask more doubts, if you want more help, even exam previous day கூட we are ready to help you. Okay, that will decide later. Today's class we are not going to discuss any 5 mark questions. மெயினாக கம்புக் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லை பிடிஏ புக் அந்த 6 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அப்ஜெக்ட் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ரைட், அட் த சேம் டைம் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ரைட், நிறைய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஏமிங் ஃபார் சென்டம் டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஒன். சப்போஸ் இஃப் யூ ஃபீல் சார் நான் பாஸ் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் இப்போ டைம், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கரேஜ் யூ, இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் அந்த டைமை நீங்கள் பெட்டர், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் சம்ஸ் எல்லாம் இருக்கலாமா, அதை நீங்கள் படித்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் போகலாம். நிறைய ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, இந்த கிரியேட்டர் கொஸ்டின் எங்கேருந்தோ கொண்டு வரலங்க, நம்ம புக்கில் தான் இருக்கும். எங்கே அங்கங்கே பாக்ஸ் போட்டு கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ரீட் பண்ணி வைங்க. எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தேர். ஏதாவது 4 கொடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தெரிஞ்சவங்க சாட்டில் ஆப்ஷன் மட்டும் போடுங்க ஃபாஸ்ட்டாக. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? Determinant A inverse is equal to 1 by determinant A transpose inverse is A inverse transpose lambda A inverse is 1 by A inverse. Yes, all these are correct.
எஸ், ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். இப்போ உங்களுக்கு நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா தரவாயிரும். ஓகே, see the next question, sum number 2. Which are the following are incorrect? இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். சில நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு கரெக்ட் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. ஓகே, which are the following is incorrectன்னு கேட்டிருக்கிறாங்கல்ல. ஸோ 4 statements given. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக கேன்சலேஷன் லா. ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி. அப்போ அந்த லெஃப்ட் எலமெண்ட்டை ஆக்சுவலாக ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிலாம் செய்யணும். ஓகே, கேன்சல்டா திஸ் இஸ் கால் லெஃப்ட் கேன்சலேஷன். இது கரெக்டு தான். அடுத்தது ரைட் கேன்சலேஷன்லா. அடுத்து பாருங்கள், திஸ் இஸ் ஆக்சுவலி ரிவர்சல் லா. அந்த தியரி சம்ஸ் எல்லாம் சொன்னோம்ல, இதெல்லாம் இதுதான். ஏபி இன்வர்ஸ் இஸ் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் அண்ட் ஏ இஸ் நான் சிங்குலர். Then A inverse the whole inverse, double inverse, it is equal to A. So which of the following is incorrect ன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் இல்லை. ஸோ none of them is incorrect. எல்லாமே கரெக்ட் ஒன். ஓகே, yes, 1 is the right answer. Shall we move on to the next question? Which of the following is incorrect? தேர்ட் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரம் 1.9ன்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, ஒரு பாக்ஸ் போட்டு, அதுதான். இப்போ நீங்கள் அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறோம் இல்லை. தேர்ட் கொஸ்டின். எஸ் 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 டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ, இது ராங். ஏன்னா என்ன எலிமெண்ட் கொடுக்கலன்னா ஆக்சுவலாக இதோட ஆன்சர் டிட்டர்மினன்ட் ஏ ரைஸ் டு n-1ன்னு வரணும். அதில் டிட்டர்மினன்ட் சிம்பிள் கொடுக்கல. இது எல்லாமே கரெக்டானது தான். ஸோ விச் இஸ் இன்கரெக்ட்னா செகண்ட் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஷால் வி மூவ் ஆன் டு த ஃபோர்த் ஒன்? Yes, adjoint lambda A, adjoint lambda A is equal to adjoint lambda A. என்ன ஆன்சர் வரும்? Yes. Yes, Sandosh, no determinant. Yes. Here your answer is first one, lambda raised to n-1. adjoint வரும்போது அந்த டிகிரியில் 1 ரெஸ் பண்ணிடணும், ஆர்டரில் 1 கம்மி பண்ணிடணும். lambda raised to n-1 into adjoint A. Now sum number 5. If A is a non-singular matrix of order n, adjoint A inverse is, yes, option number, adjoint A inverse is equal to adjoint A inverse and is equal to 1 by determinant A into A. Yes, fourth option is the right answer. Fourth one is the correct answer. Good. Now matrix we are going to discuss just 5 questions. So sorry, 10 questions. Now sum number 6. Consider the statement. A statement A is symmetric, then adjoint A is symmetric. B, adjoint AB is equal to adjoint A into adjoint B. Choose the correct option. Both statements are correct. Neither statements are correct. And the third option, A is correct, B is incorrect. And the fourth one, A is incorrect and B is correct. A, B. A is symmetric, then adjoint A is symmetric. அது கரெக்ட் தான், ரைட். பட் அடுத்தது adjoint AB. adjoint ABங்கிறது adjoint A and adjoint B கிடையாது, ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும், கரெக்டாக. ஸோ இட் இஸ் adjoint B into adjoint A. So the correct option is, yes, 3 is the correct answer. Very good. Now sum number 7. A is orthogonal and consider the statement. A is orthogonal. Orthogonal na A inverse is equal to A transpose. A into A transpose equal to A transpose into A equal to I, right? ஆர்த்தோகனல்னா இந்த கண்டிஷன் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல. பட் உங்களுக்கு தெரியும் A into B is equal to B into A equal to Iன்னு வந்துன்னா they are inverses to each other. A inverse is B and B inverse is A. அப்போது இதில் இருந்து you will get this also. A inverse is A transpose. அங்கதும் கரெக்டு தான். ஸோ both A and B, yes, 1 is the right answer. Shall we move on to sum number 8? Which of the following are correct? முதல்ல நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி கரெக்ட் கேட்டிருக்காங்களா, நாட் கரெக்ட், இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா உள்ளது செக் பண்ணிடுங்க. ஓகே, மேட்ரிக்ஸ் A of order m by n. A is a matrix of order m by n, m rows and n columns. அப்படின்னா ரேங்க் எப்படி இருக்கும்? ரேங்க் ஆஃப் in is n. Which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்களா? ரேங்க் ஆஃப் in is n.
A is of order m by n, then rank of A is less than or equal to minimum of m comma n. The necessary and sufficient condition to find inverse of n by n matrix is rank of A is n. So இதில் எல்லாமே கரெக்ட் தான். ஐஎன்னுக்கு ரேங்க் n தான். 10000100001. Rank of I3 is 3. And there are 3 non-zero rows. So that is correct. M by n matrix. அது ரெண்டில் எது மினிமம் நம்பர்னு பார்ப்போம்ல. அப்போ ரேங்க் that number or less than that இருக்கும். So second one is also correct one. Third one, rank n by n matrix. Right? So rank is to inverse கண்டுபிடிக்கணும். அப்படின்னா determinant not equal 0 இருக்கணும்ல. அப்போ nth order determinant not equal 0. So rank is n. So all the three are correct. So A is the correct answer. Okay, now question number 9. In the case of Cramer's rule, very simple one. In the case of Cramer's rule, which of the following are correct? Delta equal to 0. Cramer's rule nale delta 0 varakudadilla. So that is false. Delta not equal to 0 is correct. The system has unique solution. Cramer's rule use பண்ணி infinity many solution, inconsistent எதுவுமே செக் பண்ண முடியாது. கரெக்டாக Cramer's rule யூஸ் பண்ணி only unique solution அது மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் கரெக்ட். தட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன். எஸ், வெரி குட். Many students got it. Second option is the correct answer. Now the last question in matrix. இனி நம்ம பார்க்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் படித்த அந்த 7 சாப்டர்ஸில் அந்த 7 சாப்டரில் உள்ள 1 மார்க் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ரைட்? ஸோ இதை பார்க்கும்போது அந்த சாப்டரில் உள்ள எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தரவாயிரும். ரைட்? 10th சம் பாருங்க. ரோ ரெப்ரசன்ட் ரேங்க் அண்ட் A and B are n by n matrices. A and B are n by n matrices. Then rank of A plus B. See, A ஒரு matrix. For example, A is a 3 by 3 matrix. B is also a 3 by 3 matrix. அப்போ A plus B க்கு ஆர்டர் என்ன இருக்கும்? 3 by 3 தான் இருக்கும்ல. அப்போ rank of A plus rank of B எல்லாம் வராது. rank of A into rank of B வராது. Then only thing, rank of A plus B is less than or equal to n because order is n. அப்போ வரக்கூடிய rank n or less than n தான் இருக்கும். So for 10th question, 4th one is the right answer. Out of 10 questions, I noticed some of the students கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின் 9 கொஸ்டின்ஸ் கரெக்டாக சாட்டில் போட்டிங்க. வெரி குட். எஸ். ஷால் யூ கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்? குயிக்காக போயிடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபாஸ்ட்டாக நீங்களே ரீட் பண்ண வேண்டிய நீங்கள் ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். ரைட்? இஃப் ரூட் ஆஃப் -1 இஸ் I, தென் 4 ஆப்ஷன் இருக்குது. I raised to 4n plus 3 is -I. I raised to, இதில் ஒன்லி திங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது I raised to any multiple of 4 it is 1. கரெக்டாக? I raised to 4, I raised to 8 இல்லை, I raised to 4 into something it is 1. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் எனக்கு கரெக்டாக வருமா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபால்ஸ் எல்லாம் கேட்கல. இதில் எது ட்ரூன்னு ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் த ரைட் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். I raised to 4n plus 3. இதை I raised to 4n into I cube எழுதலாம். This is 1 into I cube is -I. So the answer is -I. Okay, so that is the correct one. அப்படி இருக்கும்போது நம்ம we no need to check the other things. Okay, now look at this one. Iங்கிறது root of -1. Then 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Which of the following statement is incorrect? இதெல்லாம் தான் நமக்கு என்ன ஆகணும், இந்த ரீட் பண்ணி வந்து கொஞ்சம் டல்லாயிரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. நம்ம மைண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும்போது, பட் அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டே கொஸ்டின் அழகாக இந்த ரீடிங் டைம் இருக்கும்போதே கொஞ்சம் இந்த கம்பல்சரிலாம் பாருங்கள். ஓரளவுக்கு அப்படியே செட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண பார்த்துட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் அந்த 14 கொஸ்டின் அழகாக எழுத ஆரம்பிச்சிருங்க. இடையில 1-2 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்டாண்டர்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். கொஞ்சம் நியூ சம்மாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம போடாத மாதிரி ஒரு சம் வந்துட்டுது, லீவ் கேப், அடுத்த சம் போயிருங்க. கோ ஃபார் அதர் சம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வாங்க ஃபைனலாக வந்து அந்த பர்டிகுலர் சம்ஸை போடுங்க. ஈஸிலி கேன் டூ தட். இல்லை ஒருவேளை நம்ம அப்போ அதை போட்டு ஆன்சர் வரலன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1-2 சம் மேபி வரலாம், பட் அப்படி வர சான்ஸ் இல்லை. எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு தான் போக போகிறீங்க, ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம சந்திக்கணும்ல. ரைட், ஓகே. லுக் அட் திஸ் ஒன். I is at
ஒரு இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? when you multiply by I, it rotates 90 degree. எந்த டைரக்ஷன், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இப்போ இதில் பாசிட்டிவ் டைரக்ஷனுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ரைட்? கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்லுவோம். அப்போது when you multiply by I, rotate 90 degree. எந்த டைரக்ஷனுங்கிறது whether you multiply by plus I or minus I. ப்ளஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you rotate 90 degree in the positive direction. Positive direction is anti-clockwise direction or counter-clockwise direction. When you multiply by minus I, அதே 90 degree தான் rotate பண்ணணும், but in the wrong direction, clockwise directionல rotate பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. IZ is obtained by rotating Z. ஆன்சர் சாட்டில் ஆன்சரை காணுமே, என்னாச்சு? IZ is obtained by rotating Z in the anti-clockwise direction. I into Z. நீங்கள் Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் when you multiply by I, rotate 90 degree in the anti-clockwise direction. Okay, so that is the right answer. So first one is the correct answer. நிறைய 2 போட்டிங்க. No, it is the first one. Okay, sum number 3. Find the correct statement. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த சாப்டர் அடுத்ததுலேருந்து எல்லாமே சம்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாச்சு. இந்த ஃபாஸ்ட்டாக நம்ம போகக்கூடாது. ஒவ்வொரு இது போல் என்ன மேக்ஸிமம் இந்த ஒரு சம் வரப்போகுதில்ல, அந்த 20 கொஸ்டினில் யூ மே கெட் ஜஸ்ட் ஒன் சம் லைக் திஸ். அப்போ நீங்கள் அந்த சம்முக்கு கொஞ்சம் ரொம்ப கேர் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த சம்மை. ஓகே, ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் சம். Conjugate of sum of two complex numbers Z1 plus Z2 the whole bar is equal to sum of their conjugates Z1 bar plus Z2 bar. இது கரெக்ட் தானே இல்லை? எஸ், இட் இஸ் கரெக்ட். உடனே அதுக்கு அதை மட்டும் டிக் போட முடியாதுல்ல. we cannot put tick for that. Yes. Kanishkaran, they asked incorrect. That is for which question? Second question? Yes, sorry, yes. They asked for incorrect. Very good. Because IZ is, that is the correct one. Yes, very good. Thank you. IZ ingiradhu correct anti-clockwise direction. Yes. But I second line கொடுத்திருக்காங்க. IZ is obtained by rotating Z in the clockwise direction. That is the incorrect one. பாருங்க, உங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு I made a mistake, right? Very good. Thank you. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே. Yes, because the question is incorrect கேட்டிருக்கிறாங்க. Okay, first one is the correct one. Incorrect they asked. Good. Sum number 3. Find the correct statement. இதில் ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஒன்று செக் பண்ணுங்க. Conjugate of difference of two complex numbers equal to difference of the conjugates. Z1 minus Z2 the whole bar is Z1 bar minus Z2 bar. Yes, கரெக்ட் தானே? அதுவும் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு செகண்ட் கரெக்ட். What about the third one? Conjugate of product of two complex numbers Z1 into Z2 bar is equal to product of the conjugates Z1 bar into Z2 bar. கரெக்டா? அதுவும் கரெக்ட் தான். 1 2 3 கரெக்ட். வேறு ஆப்ஷன் அப்படி இல்லையா? அப்படின்னா ஆல் தான் இல்லை. 1 2 3 அங்கேயே வரல. சரி, ஃபோர்த் ஒன் பாருங்கள். Conjugate of the quotient of two complex numbers equal to, that is Z1 by Z2 the whole bar is equal to quotient of the conjugate Z1 bar by Z2 bar provided Z2 not equal 0 இருக்கும். ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கரெக்ட். அப்போ பாருங்கள், அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ரிவைஸ்டன் பண்ணபுல் ஆயிருதுல்ல. குட். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் நம்பர் 4. ஐடென்டிஃபை. திரும்ப இதுதான் கரெக்டாக இன்கரெக்டாக. ஐ ஹேவ் டு பி வெரி அலர்ட். ஓகே, எஸ். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சம் நம்பர் 4. ஃபஸ்ட் ஒன் நீங்கள் நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. மாடுலஸ் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. உடனே Z பார் ஈக்குவல் டு 1. Z பார் இஸ் ஈக்குவல் டு 1 பை Zல நிறைய சம் போடு. அது கரெக்ட் தான். ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z எங்கே யூஸ் பண்ணுறீங்க? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இல்லை, அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஐ யூஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப எழுதி பாருங்கள். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு தான் போகணும். ஏன்னா அதில் சில ஸ்டெப்ஸில் தான் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் உள்ளது. எந்த இடத்துல நம்ம லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போடணும், அந்த ரியல் பார்ட்டை மாடுலஸாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போடணும். இட் வெரி கேர்ஃபுல் இன் தட் ஒன். ஓகே, ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு செகண்ட் கரெக்ட். தென்
Modulus Z1 minus modulus Z2 greater than or equal to no அந்த இடத்துல less than or equal to வரணும். So that is a wrong one. Modulus Z raised to n equal to modulus Z raised, அது correct தான். So the incorrect one is yes, already many students given the right answer. Third one is incorrect. Sum number 5. Yes, இது சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? Modulus Z1 minus modulus Z minus Z1 is equal to modulus Z minus Z2. The locus of Z is circle போலயா இருக்குது. It is not the circle. Yes, many students, Surya, Prithivi, Kishore, Bala Saraswati, Surya, Darshan. Yes. Kanishkaran, yes. Your answer is right. Perpendicular bisector of the line. It is not circle. Sum number 6. Which of the following are correct statement? E raised to I theta na enna value? What is e raised to I theta? Cos theta plus I sin theta. Cos theta plus I sin theta. E raised to minus I theta. Cos theta minus I sin theta. Correct one. E raised to I pi by 2 na cos pi by 2 plus I sin pi by 2. Cos pi by 2 0. I sin pi by 2 na I into 1. It is I. Correct தான். E raised to I into third one. E raised to ix. I plus I into I na I square minus 1 minus y இல்ல. அதை எப்படி எழுதலாம்? E raised to minus y into E raised to ix. அதுதான் cos x plus I sin. அதுவும் கரெக்ட் தான். லாஸ்ட் ஒன் அதுபோல் மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ அப்போ இந்த E raised to I thetaங்கிற கான்செப்ட் நல்லா தரவு பண்ணிடுங்க. E raised to I thetaங்கிறது cos theta plus I sin theta. ஓகே, சம் நம்பர் 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? இதே தான் வந்துட்டு இருக்குல்ல, கரெக்டா இன்கரெக்டா? எஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? ஆர்குமெண்ட் அல்ல, ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கிறது. ஆர்குமெண்ட்னா லாக்ரதம் ஞாபகம் வச்சுக்கோ. லாக் ஆஃப் ஏபின்னா என்ன எழுதுவீங்க? லாக் ஆஃப் ஏபி லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. அதே தான் ஆர்குமெண்ட்டுக்கு. ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் பி. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பை பி என்ன வரும்? ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் பி. ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ இசட் ரைஸ் டு என் பவர் ரூல், என் ஃப்ரெண்ட் என் லாக் ஏன்னு எழுதுவோம்ல, அதே தான் இங்கே யூஸ் வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சிடலாம். ரைட். ஸோ இதில் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்ட், மீது ரெண்டுமே ராங். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. சம் நம்பர் 8. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்? பாருங்கள், டி மூவிஸ் தியரத்தில் கொடுத்துருக்க எல்லா ரிசல்ட்டுக்கும் வந்துட்டுது. ஸோ ஜஸ்ட் அ ரிவிஷன் ஃபார் யூ. எஸ், வி ஆர் கோயிங் டு ஸ்டடி சம் doubts sums நீங்கள் கேட்ட சில sum also I wanted to help you. சரி, quickly we go through this. Which of the following is incorrect? 8th question. இதில் இருக்கிற எல்லாமே புக்கில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஸோ none of them is incorrect. எஸ், திஸ் ஒன் இஸ் nth roots of unity. இதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படித்த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒருக்கா நீங்கள் ரிவைஸ் பண்ண போல ஆயிரும். nth roots of unity 1 omega square etc up to omega raised to n minus 1. Surya studied all Kambuk sums. Very good, that's great. So all the roots are in GP. Sum of the roots is 0. Correct. Product of the roots minus 1 raised to bookல n minus 1 கொடுத்துருப்பாங்க. n minus 1 odd numberனா n plus 1 ஆல் போட்டாலும் என்ன நம்பர் தான்? odd number தான் வரப்போகுதுல்ல. சரி, so there won't be much problem. That is correct only. The roots lie in a unit. Circle. All these answers are correct. So third one is the right answer. Now the last question in this exercise, in this chapter. Third one, yes. Prithivi option, which one? For which question? Is it for the 9th question? Okay, shall we move on to the next one? Cis 28 pi by 5. The 9th question, in case of nth roots of unity,
1 and 2 only. 1 is correct, 2 is correct. The roots lie in a unicircle. All these correct only. So all is the right answer. Okay, listen. Cis 28 pi by 5. How can you simplify this? Cis 28 pi by 5. உங்களுக்கு தெரியும் 2 pi 4 pi எல்லாம் வந்து it is equivalent and 0 ஆயிரும்ல. So first நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா cis 5 டேபிள்னா 5 4s are 20 ன்னு எழுதலாம். 20 pi plus 8 pi by 5 ன்னு கொண்டு வரலாம். So this is 4 pi equivalent to 0 ஆயிரும். So it is cis 8 pi by 5 ன்னு வரும், right? Cis 8 pi by 5. ஆன்சரில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. So this can be written as cis 2 pi minus 2 pi by 5. செக் பண்ணி பாருங்கள். LCM எடுத்தீங்கன்னா if I take 5 as LCM, 5 2s are 10 pi minus 2 pi, 8 pi வந்துரும்ல. இதில் இந்த 2 pi is equivalent to 0 ஆயிரும். So you can write as cis minus 2 pi by 5. இந்த ப்ரூஃபையும் பார்த்து வச்சுருங்க. சப்போஸ் simplify அந்த மாதிரி கேட்டாலும் you must know how to do that. cis minus 2 pi by 5 இருக்கிற ஆப்ஷனில் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, சரி. ஸோ and just I want to tell you students, for this year CBSE students now they are writing the maths examination. For the next year batches we have classes in our institute from classes 6th standard to 12th standard. Okay, 6th standard to 12th standard. You just yesterday only we have started the orientation class. From Monday onwards we have regular classes. We have online stream also. So any of your friends are interested, especially for 10th and 12th, we have maths, physics, chemistry and biology, all these subjects we have. They can contact. Okay, you can inform your friends also. And for regular coaching for our Tamil Nadu State Board syllabus, CBSE, ICSE, we have classes from 6th standard to 12th standard. For 10, 11, 12, we have online classes also. From anywhere you can learn. Suppose your friends or relatives, if anybody need, we'll help them. Okay, right. Further details I'll give in the next classes. State Board 12th standard students. இப்போ நீங்கள் 12th படிக்கிறீங்களா, எக்ஸாம் எழுத போகிறீங்க. For present 11th standard students, அவங்க 27th or 20th their exam gets over. So we are starting on 31st, that is Monday. இப்போ இருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ எவ்வளோ ஏர்லியராக படித்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு மந்த் ஒரு சாப்டர் வச்சு படித்தாலே எங்கேயோ போயிடலாம், ரைட்? ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா you can tell them. For the present 12th standard state board, we have online and direct classes. Okay, online classes, we have very reasonable charge. So it will be very much useful. You can inform your friends. Okay, now third chapter, theory of equations. Just 6 questions quickly we go through. The statement a polynomial equation of degree n has exactly n roots. So this is, what's the name of this theorem? Yes, Prithivi. Yes, it is right. Fundamental theorem of algebra. இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தியரி கொஸ்டின் இப்படி கூட திருப்பி கேட்கலாம்ல. ரைட் டவுன் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஆல்ஜிப்ரா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தியரத்தை நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நம்ம இதெல்லாம் நம்ம இப்போ ரோல்ஸ் தியரம் கேட்டால் நீங்கள் எழுதிடுவீங்க. லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் கேட்டால் எழுதிடுவீங்கல்ல. பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் சம்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஆனால் ஃபெர்மாட்ஸ் தியரம், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம் இல்லை, இதெல்லாம் நமக்கு அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் இல்லாதனால நம்ம அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே, அதனால தான் அந்த மாதிரி. பட் இப்போது உங்களுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது, பெரியதெல்லாம் கிடையாது. ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி வச்சுருங்க. அதில் இருக்க வேர்ட்ஸு, அதில் என்ன ஈக்குவேஷன் எல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் அது ரிலேட்டடாக வந்தால் அது கோரிலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே மார்க் வாங்கிடலாம். செகண்ட் சம் பாருங்க. ஸோ identify the correct answer regarding the statement. So இதில் one thing you have to be very careful. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறதும் அந்த இமேஜினரி நம்பரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது இந்த என்டையர் நம்பர் சிஸ்டம் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் அதுலேருந்து தான் என்னது சப்டிவிஷன்ஸ் எல்லாம் வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே அதுலேருந்து நமக்கு ரியல் வரும், இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ரியல் நம்பர்னால் டேர்ம் ஐ வராதக்கூடியதில் ஐ வரக்கூடியது வி கால் இட் அஸ் இமேஜினரி நம்பர். இப்போ 5ங்கிறது கூட நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டால் நோன்னு சொல்லுவீங்கல்ல. பட் 5ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். 5 + i × 0. ஓகே, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். பட் அது நம்ம இமேஜினரி நம்பர்னு சொல்லக்கூடாது. இமேஜினரி நம்பர்னால் அதில் கண்டிப்பாக என்ன வரணும், இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஐ ஷுட் பி தேர். ஓகே, சரி. கோஎஃபிஷியன்ஸ் ரியல் அதுவும் வரணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z0 இஸ் அ ரூட், தென் z0 bar இஸ் ஆல்சோ a ரூட். இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்போஸ் ஐ டேக் 2 + 3i 2 + 0i, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு ரூட். அப்படின்னா உடனே நம்ம இதில் இன்னொரு ரூட் சொல்ல முடியாதுல்ல. சப்போஸ் z
plus 2 is a root. Z plus 2 equals 0 இருக்குது. ஒரு root Z equal to 2 வந்துரும்ல. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா? எஸ், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட். 2 + I into 0ன்னு எடுக்கலாம். ஸோ அதனால் இன்னொரு 0 ரூட்டுன்னு, இன்னொரு 2 இஸ் ஆல்சோ ரூட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் டிகிரி 1 தான், சிங்கிள் தான் வரும். ஆனால் இங்கே இமேஜினரின்னு வரும்போது கண்டிப்பாக இட் அக்கர் இன் பேர். சரியா? இது கொஞ்சம் ரொம்ப இதான கொஸ்டின் தான். அப்போ இதில் நீங்கள் எழுத வேண்டியது A is false but B is true. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. ஓகே, look at the next question, simple question. P plus root Q and minus I root Q. அந்த மினிமம் பாசிபிள் டிகிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா மினிமம் பாசிபிள் டிகிரி என்னவாக இருக்கும்? P plus root Q, இன்னொன்று minus I into root Q. ஸோ இராஷ்னல் ரூட்டில் இட் அக்கர் இன் பேர். இதுலேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, ஸோ அக்கர் இன் பேர். அப்போ டிகிரி கண்டிப்பாக இதில் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். சம் நம்பர் 4. எஸ், what is the name of this theorem? Anyone, can you say what's the name of this theorem? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் தியரி கொஸ்டின்ஸ் தியரம்ஸ் கேட்டிங்களா, இதுதான் அது. ஆல் திஸ் தியரம், தியரத்தை நேமை கொடுத்துட்டு கண்டிஷனை கேட்குறாங்க, ரைட்? எஸ், P by Q is a root of a polynomial. P by Q is a root of a polynomial equation. Then identify the correct answer. P by Q is a root. ஆகணும்னா P is a factor of constant term. P is a factor of constant term. P is a factor of constant term. அந்த A0 அப்படி உள்ட்டா திருப்பி கொடுத்தாங்கன்னா மாறிடும். அதனால நீங்கள் படிக்கும்போது A0 ANன்னு படிச்சு வைக்காதீங்க. நியூமரேட்டர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படி படிங்க. நியூமரேட்டர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம். நியூமரேட்டர் P is a factor of constant. Here the constant is A0. P is a factor of A0 and Q is a factor of the highest power AN. Okay, so first one is the correct one. செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? Q is a factor of A0 கிடையாது, wrong. So A is the right statement, B is wrong. So third one is the correct answer. Yes, Kishore, rational root theorem. Yes. Yes, rational root theorem. Fine. அடுத்த sum number 5. Sum number 5 பாருங்க. எப் அடுத்தது ஆஃப்டர் இதில் ஒரு 6 சம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் கேட்ட சில இம்பார்ட்டண்ட்டான டவுட் கொஸ்டின் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலிப்ஸ் ஹைப்பர்போலா இருக்குல்ல. ஸோ ஐ கிவ் த ப்ரூஃப் ஆஃப் தட் ஒன் ஆஃப்டர் திஸ். ஓகே, லிசன், தென் வில் கம் பேக் டு 4th chapter and other things. A polynomial P of x of degree n is said to be reciprocal polynomial if டெஃபினிஷன் புக்கில் இருக்குது, ரைட்? எல்லாம் படிங்க. ஸோ இது டெஃபினிஷன் நம்பர் 3.1ன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு கிளான்ஸ் அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிடணும். ஓகே, ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் என்ன ஆப்ஷன்? எஸ், வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சிட்டிங்க, வெரி குட். ஐதர் P of x equal to x raised to n into P of 1 by x or P of x equal to minus x raised to n into P of 1 by x. Now the last question in this exercise, in this chapter, Descartes' rule, maximum number of real positive roots, maximum number of negative real roots, then minimum number of imaginary roots. We are using this, right? See the 6th one. Regarding Descartes' rule, which of the following are true? S1 and S2, number of sign changes in P of x. P of x la varakudi changes S1, number of sign changes. P of minus la varakudi changes S2. அப்படின்னா number of positive real roots must be less than or equal to S1ன்னு வரணும், கரெக்டா? பட் அப்படி அவங்க கொடுக்கல, ஸோ அது வராது. Then what's the next one? So first one is false. The number of positive root, yeah, that is the right one. Number of negative roots less than or equal to correct தான். Total number of zeros S1 plus S2 கிடையாது, less than or equal to S1 plus 2 plus அதில் இன்னொன்று நீங்கள் செக் பண்ணணும், 0 is root ஆனு செக் பண்ணணும்ல. ஸோ அது that is also false. Only second and third. Yes, first option is the right one. Yes. ஸோ இதோட நம்ம 3 chapters கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4th chapter போகிறதுக்கு முன்னாடி, ஸோ 4, 5, 6 and 8 இருக்குது. பட் பிஃபோர் தட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் தியரம். எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. தியரம் நம்பர் 5.5. The sum of the focal distances of any point on the ellipse
is equal to length of the major axis. Length of the major axis. So what is length of the, இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் கிளாஸஸில் அந்த length of the lattice proof எல்லாம் நம்ம போட்டிருந்தோம்ல. பராபோலானா 4a, how we got it, ellipsனா 2b square by a, அந்த proof எல்லாம் படிச்சிருந்தோம். அதெல்லாம் go through பண்ணிடுங்க. Okay, look at this one. This is called focal property. Focal property ரெண்டு இருக்கும். Focal property of ellipse, another one focal property of hyperbola. ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் sum இருக்கும், sum of நீங்கள் ஆட் பண்ணணும். அதே இது ஹைப்பர்போலா வரும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் மேலே அங்கே நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். எல்லாம் சேம் மீனிங் தான், 2a தான். பட் அங்கே சம்முபல் டிஃபரன்ஸ் இருக்கும். இட் வெரி கேர்ஃபுல் இன் தட் ஒன். ஓகே, டுடேஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் த ப்ரூஃப் ஆஃப் திஸ் ஒன். But before that, let me ask few questions. Suppose C is the center. C is the center. ரெண்டு vertex இருக்குல்ல, A and A dash. What is the distance between A and A dash? Quickly chatல போடுங்க. A dash, what's the length? Yes, hyperbola, it is minus. A dash. A லேருந்து A dash வரைக்கும். It is a ellipse 2a. Yes, 2a is the correct answer. அடுத்தது ரெண்டு focus இருக்கும். One is F1, another one is F2. What is the distance between foci? Distance between foci F1, F2 is equal to, yes, in the chat section quickly. Chat section. Distance between foci. Yes, it is 2C or 2AE. Very good, very good, very good. It is 2AE. The AE தான் C ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, 2C ன்னு சொல்லலாம், 2AE. One more question I am going to ask you. அந்த directrix இருக்குல்ல, the first focus F1ங்கிற ஃபோக்கஸுக்கு this is the directrix DD dash. F2 another focus, for that D1 dash. அதுக்கு மீனிங் என்னன்னா, F1 நீங்கள் எடுக்கும்போது when you take F1 you have to use this directrix. When you use F2 you have to use this directrix. Okay, so the fixed point, fixed line. My question is, the axis is there, right? X-axis is x-axis, and the ரெண்டு directions meet பண்ணக்கூடிய இடம், one is at, இன்னொன்று is a dash. Can you give the distance between the two directrix? Z dash, அந்த distance என்னன்னு சொல்ல முடியுமா? Yes, distance between the two directrix. Yes, Prithivi. 2a by Gayatri, Keshni, your answers are right. 2a by E. அப்போ சென்ட்ரல்லேருந்து கேட்டாங்கன்னா இல்லை half அந்த 2 வராது, அவ்வளோதான். வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். சரி, அப்போது வித் திஸ் ஐடியா we are going to do this sum. Listen, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸஸ். சி, அந்த எலிப்ஸில் யூ டேக் அ பாயிண்ட் எனிவேர். ஐ எம் டேக்கிங் த பாயிண்ட் P சம்வேர் ஹியர். ஃபோக்கல் டிஸ்டன்சஸ்னா F1P is one focal distance, F2P is another focal distance. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? F1P plus F2P, sum of the focal distances F1P plus F2P is equal to length of the major axis. Major axis length 2a. This is what we have to prove. இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்கள். லிசன், வெரி சிம்பிள் ப்ரூஃப். லிசன், ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் F1 எடுக்கிறேன். when I take F1 Fp by Pm equal to E, right? கோனிக்கு அதான டெஃபினேஷனில். ஸோ F1P plus Pலேருந்து டைரக்ட் ஸோ பெர்பெண்டிகுலர். F1P plus PM, F1P plus PM equal to E. அது அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணிங்கன்னா F1P is equal to, because we want F1P, equal to E into PM. Now take the second focus. When you take second focus you have to use the second directrix. அப்போ F2P அந்த டைரக்ஷன் பக்கத்தில் இருக்குன்னு அங்கே போயிடக்கூடாது. யூ ஷுட் கம் பேக், இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு வரணும். M டேஷ்னு எடுக்கிறேன். அப்போ F2P by PM dash equal to E. When you cross multiply this, you will get F2P is equal to E into PM dash. E into PM dash. இந்த ரெண்டு ஆட் பண்ணுங்க இப்போ. So when you add these two, F1P plus F2P is equal to E into EPM into EPM dash. E காமனாக எடுத்துட்டிங்கன்னா PM plus PM dash. That is E into PM plus PM dash. PM plus PM dash, that is MM dash, right? MM dash. MM dash. That is E into MM dash is same as, see the diagram, MM dash is same as Z is a dash, correct? Z is a dash. That is E into Z is a dash value நீங்கள் சொல்லிட்டீங்க. Distance between two directrix is 2 times A by E. 2 into A by E. E cancel. Your answer is 2A.
that is length of the major axis. Okay, F1P plus F2P is equal to 2A, length of the major axis. Are you able to understand this proof, ma? Yes, no? Are you able to follow this one? So, this is called focal property. State and prove focal property of ellipse. அப்படின்னு கேட்கலாம், right? Okay. Okay, now quickly we go back to chapter number 4. Faster பாருங்க. இவர் ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபோர்த் சாப்டர் ஒன்றுமே கிடையாதுல்ல. அந்த ஒன்லி திங் அந்த டேபிள் கொடுத்துருக்கால நல்லா தரவு பண்ணிடணும். ப்ராப்பர்ட்டிஸ் வெரி சிம்பிள், ஈஸிலி கேன் ஸ்கோர் மார்க். டொமைன், ரேஞ்ச் நல்லா படிங்க. சைன், சைன் இன்வர்ஸ், அதோட கிராஃப் பார்த்து வச்சுருங்க. ஓகே, லுக் அட் திஸ். e raised to ix இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட். பீரியாடிக் ஃபங்க்ஷன் இல்லை, நல்ல அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் லிசன், டோன்ட் கோ அவே. ஸோ உங்கள் சென்டம் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் we are taking all these. ஓகே, e raised to ix is a periodic function with period. Yes, many students given the right answer. ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துருவோம்ல. எக்ஸாம் ஒரு வேளை இது வராது, இது பக்கத்தில் இருக்க இன்னொரு கொஸ்டின் வரும்ல. அப்போது பீரியட் 2π, your answer is absolutely right. But period 2π எதுக்கெல்லாம் இருக்குது? Not only for e raised to ix, sin x ஓட period, cos x ஓட period, அதோட reciprocals, cosecant x ஓட period, secant x ஓட period, e raised to ix ஓட period, for all these the period is 2π. அப்போ இதில் எது கேட்டாலும் நீங்கள் எழுதிடணும்ல. அப்போ இன்னொன்று இருக்குது, பீரியட் பை வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எனிஒன் கேன் யூ கிவ் த ஃபங்க்ஷன் பீரியட் பை? எதுக்கு வரும்? குயிக் சாட்டில் போடுங்க. எதுக்கு பீரியட் பை வரும்? Yes, very good, Surya. It is correct. Tan and cot. For tan x and cot x, the period is pi. அப்போ பாருங்க, அதில் உள்ள எல்லாமே நீங்கள் போட்டுடலாம், ரைட்? எஸ், now go for the next question. Odd function, even function. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன்ல. Sin is an odd function. Sin odd function. Even function is cos. So easy to remember. Yes. So sin is an odd function. Cos is even function. Yes. இங்கே sin square x. Sin odd function. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், கரெக்டாக? அது ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ மொத்தத்தில் அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். எஸ், தேர்ட் ஒன், வெரி சிம்பிள் ஒன். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் பிஎக்ஸ். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் பிஎக்ஸ். த ஃபார்முலா ஃபார் ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட். ஜஸ்ட் அ ரிவிஷன் ஃபார் யூ. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், எஸ், ஆம்ப்ளிடியூட் இஸ் மாடுலஸ் ஏ, ரைட்? ஆம்ப்ளிடியூட் இஸ் previous sum. So actual method, you take the function as f of x, f of minus x you find out, your answer is f of x ne varum, then you say the function is even. Okay, but easy ஞாபகத்துல வைக்கிறதுக்கு ஆட்க்கும் ஆட் ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் ஞாபகத்தில் வைங்க, ஈவன் ஃபங்க்ஷனு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோ. சைன் ஆட் ஃபங்க்ஷன் பிகாஸ் சைன் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா, கரெக்டாக? காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் பிகாஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். அப்போ சைன் ஆட் ஃபங்க்ஷன் மைனஸ், பட் சைன் ஸ்கொயர் வர்றதுனால மைனஸை ஸ்கொயர் பண்ணிடுறீங்க, ப்ளஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? Yes, Saktivel. Yes, shall we move on to the next question? Third question here. Yes, just formula. Mod first amplitude modulus A ன்னு வரும். Period is 2π by modulus B. Modulus B, right? Option பாருங்க. Modulus A 2π by modulus B. Third is the correct answer, right? Yes, third one is the correct answer. ஃபஸ்ட்டில் அங்கே மாடுலஸ் இஸ் மிஸ்ஸிங்கில், ரெண்டுலேயுமே மாடுலஸ் மிஸ் ஆகிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, சொல்லிட்டு நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போவோம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதுக்கு நேமே முன்னாடி கிளாஸில் சொல்லிப்பேன். 4 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போவோம், ஆனால் நம்ம தெளிவாக தான் இருப்போம். கொஸ்டின் வாசிக்கும் தெளிவாக இருப்போம். பட் வென் யூ see the ஆப்ஷன்ஸ், நமக்கே ஒரு டைனமோ வந்துடும். அதாங்கிற டவுட் வந்துடும், ரைட்? ஸோ எல்லாம் பார்க்குற ஒன்று தான் இருக்கும். டு வெரி கேர்ஃபுல். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் நம்பர் 4 பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின், sin inverse x. இதை படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கண்டிஷனோடு படிக்கணும். sin inverse x equal xன்னு எப்போ சொல்லுவீங்க? when x lies in the domain of sin inverse x. sin inverse x domain -1 to +1 both included. So first option is the right answer, correct? Yes. Yes. Shall we next one? Sin inverse of sin x. மாற்றி எழுதிடக்கூடாது. sin inverse sin x xன்னு சொல்லணும். x must lie in the domain of sin x. sin x ஓட domain -π/2 to +π/2 closed interval. So that is that can be written as modulus x less than or equal to π/2.
ஸோ கொஸ்டின் நம்பர் 6 சிம்பிள் சம்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் கொஞ்சம் டைம் ஆச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் கரெக்ட் விச் ஒன் இஸ் இன்கரெக்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிச்சோன்னு எக்ஸாம் போகும்போது. அதனால தான் இந்த அதுபோல் சம்ஸ் வரும்போது கொஞ்சம் டைம் ஆனால் கூட ரொம்ப பொறுமையாக பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் இது போல் சம் வந்து குயிக்லி கேன் கோ த்ரூ தட், ரைட்? ஆல்ரெடி புக் பேக் சம் படிச்சிட்டிங்க, கம் புக் சம் பார்த்துட்டீங்க. இது போல் எந்த சம் வந்தாலும் டெஃபினெட்லி கேன் டூ தட். ஸோ 6(1) cos inverse x is x when x lies in the domain of cos inverse x, that is -1, 2, +1. Which option is correct? Yes, many students given, right? Second option is the right one. Okay, shall we move on to the next one? Sum number 7. Cos inverse cos x எல்லாம் ப்ராப்பர்ட்டி தான். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அது உங்களை செக் பண்ணுறது ஒரு சான்ஸ், அவ்வளோதான். Cos inverse cos x 0 to pi, right? Yes, 0 to pi. Second option is the right one. Sorry, 7 sumல. So 0 to pi, both closed interval. Yes, closed interval 0 to pi. And the less than or equal to miss ஆனாலே போயிடும்ல. To very careful in that. Yes, third option. Your options are correct. Very good. Now sum number 7. Period of a function பார்த்தோம்ல, ஒரு சம்மில் பார்த்துட்டோம். That is sum number 3 பார்த்தோம்ல. Third sum, yes. Amplitude and period. இது நல்லா படிச்சிருப்பீங்க because we have 2 more questions based on that. ஆனால் see this question. Sum number 8 பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த சம் படிச்சிருக்கீங்களா? புக்கில் பார்த்துருக்கீங்களா? Amplitude and period of y equal to a tan bx. a sin bxக்கு ஆம்ப்ளிடியூட் பீரியட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். 2 மார்க் கொஸ்டின்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கல்ல. புக்கில் இருக்குதா இல்லையா அந்த டைப்பு? இட் இஸ் தேர். ஓகே, ஸோ ஹியர் பீரியட் இஸ் பை பை மாடுலஸ் பி. பை பை மாடுலஸ் பி. பீரியட் இஸ் பை பை மாடுலஸ் பி. ஆனால் இதோட ஆம்ப்ளிடியூட் நாட் டிஃபைன்ட். நல்லா படித்து வச்சுருங்க. இது பேப்பர் டஃப்னு சொல்லக்கூடாது. இது போல் கொஸ்டின்ஸ் வந்தாலும் யூ மஸ்ட் பி ஏபிள் டு டூ. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 3. ஒய் ஈக்குவல், இதே கொஸ்டின், இது போல் ஒரு கொஸ்டின், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 tan 3x கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் கேட்டால் செய்யலாம்ல. இப்போ இந்த ரிசல்ட்டை படித்து வச்சுட்டிங்கன்னா யூ கேன் டூ தட். ஸோ ஹியர் த பீரியட் இஸ் பை பை மாடுலஸ் பி. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சைன் வரும்போது 2π பை மாடுலஸ் பி, அவ்வளோதான். சைனுக்கு 2π பை மாடுலஸ் பி, டினாமினேட்டர் சேம் தான். இங்கே டேன் வரும்போது பை, 2π கிடையாது, பை ஞாபகத்தில் வைங்க. அங்கே நமக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலஸ் ஏன்னு சொல்கிறோம். ஹியர் ஆம்ப்ளிடியூட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. தட் இஸ் சம் நம்பர் 8. நவ் சம் நம்பர் 9. டொமைன் ஆஃப் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் படித்து வைக்க வேண்டியதான், இங்கே வேறு வழியே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் இந்த டேபிள் திரும்ப நீங்கள் அதை ரீகால் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன்ல, செகண்ட் ரவுண்ட் ரிவிஷன் அந்த பிளான் பார்த்தவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய இதெல்லாம் தான். அந்த டேபிள் நீங்கள் அழகாக எழுதி ரெடியாக வச்சிடணும். எக்ஸாம் இன்னைக்கு காலில் போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ், அந்த கிராஃப் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்குறது தான் அந்த லாஸ்ட் டே எக்ஸாம் டே அன்னைக்கு மார்னிங். வேறு எதுவும் சம்மெல்லாம் போட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒருக்காக கோ த்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் போய் எழுத வேண்டியதுதான், ரைட்? ஓகே, அந்த தியரம்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த ஃபர்மேட்ஸ் தியரம் இதெல்லாம் ஒரு தடவை காலையில் அப்படி லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. மைண்டில் அப்படியே இருக்கும். அங்கே போய் அதை பார்த்தோன்னு உங்களை அந்த நேம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். நவ் த லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். டொமைன் ஆஃப் சீக்கண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். சீக்கண்ட் ஃபங்க்ஷன் 0 to pi minus pi by 2. This is the right one. And secant, first is secant function, அது secant inverse க்கு r minus this, right? So first option is the right one. கம்பல்சரி கொஸ்டின் ப்ராபபிளுக்கெல்லாம் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறோம். சரி, எல்லாமே 5 minutes 10 minutes வீடியோ தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ தட் லேட்டர். ஓகே, ஷால் யூ மூவ் ஆன் டு சாப்டர் நம்பர் 5 குவிக்லி. வில் ட்ரை டு ஃபினிஷ் இன் another 15 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ரைட். Look at this. Chapter number 5 is a very good, நல்ல ஒரு சாப்டர். 2-dimensional analytical geometry. ஸோ இதுக்கு சம்ஸ் எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸாக இருக்கும். நல்லா அட்டென்டிவாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If the point A, B satisfies the inequality x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 பார்த்துருப்போம். equation of a circle, right?
இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா less than 0, then a comma b. Yes, what's your answer? Yes, your answers are correct. Very good. Less than or equal to 1 வந்தாலே என்ன சொல்லுவோம்? Lies inside the circle. Lies inside the circle. Quickly we go for the second sum. Yes, number of tangents to the circle from inside the circle is. Yes. Very good. நீங்கள் நான் ஒழுங்காக படிச்சிருக்கிறீங்க. வெரி குட். குட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் ஷுவர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் நார்மல் அதனால ஆன்சர் தப்புன்னு வந்தோடனே டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங் ஃபார் தட். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்சைட்னாலே தெர் இஸ் நோ டேஞ்சன்ட் படிச்சுட்டு ஜீரோன்னு போட்டுருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பட் there are two imaginary. Okay, a point on the circle na you can draw one only. Outside na two real tangents வந்துரும். Inside na two tangents, both the tangents are imaginary. bookல பாத்தீங்கன்னா இருக்கும். So two imaginary tangents. Okay, so for the second one, third option is the correct one. The number of tangents to the circle from inside the circle is two imaginary tangents. Sum number 3. Yes, திரும்ப அதே டைப் வந்துட்டுமா. Which of the following are correct about the parabola? பராபோலாக ஃபுல் ஜாதகம் இங்கே வந்துடுது. இது நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு பராபோலாவில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரிவிஷன் போல் ஆயிரும். எஸ் ஸ்டில் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ லைக் திஸ் வீடியோ, ரைட்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அனுப்பி கொடுங்க. அனதர் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes அவங்க அட்டென்ட் பண்ணட்டும். ஸோ தட் நெக்ஸ்ட் டே அவங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் எஸ். So I think I no need to explain all these things. First one, all these answers are correct one, right? Length of the lateral rectum is 4 times distance between the foci. 4a. Lateral rectomy of the focal chord is perpendicular to the axis. Vertex is the point of intersection of the axis and the parabola. Axis of the parabola is the axis of symmetry, right? எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெரி சிம்பிள் ஒன். ஒரு செகண்ட் டிகிரி ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. b square minus 4ac 0, eccentricity is 1, then it is a parabola, right? Eccentricity, it is a parabola. Fifth question, yes, sorry, sum number 5. yeah, டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, இது எந்த டைப்? இட்ஸ் அ பராபோலா. விச் டைப் பராபோலா? x square equal to minus 4ay, ரைட்? இந்த டைப் x square equal to minus 4ay டைப் அப்படின்னாலே இது ஓப்பன் அப்வர்டாக இருக்கும், கரெக்ட் தானே? ஓப்பன் அப்வேர்டாக இருந்தால் இதோட டைரக்ட்ரிக்ஸோட இக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏன்னு வரும். இஃப் த வெர்டெக்ஸ் இஸ் 0, வெர்டெக்ஸ் 0வாக இருந்தால். இங்கே 0 கிடையாது, h, k. அதனால தான் x இடத்துல x மைனஸ் h, y இடத்துல y மைனஸ் k இருக்குல்ல, அப்போ ஒரு k ஆட் பண்ணிடணும். ஆப்ஷன் இருக்கா? y ஈக்குவல் டு a ப்ளஸ் k. எஸ், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். எஸ், குட். சம் நம்பர் 6. ஃபார் த எலிப்ஸ், எசன்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா. யூஸ்வலாக நம்ம எசன்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா படிப்போம்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் படிப்பீங்களா? எசன்ட்ரிசிட்டி ஆஃப் எலிப்ஸ். இது ஃபஸ்ட் டைப் எலிப்ஸ். ஃபஸ்ட் டைப் எலிப்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது கிரேட்டர் நம்பர், ஸ்மாலர் நம்பர், தான் ஃபஸ்ட் டைப். பட் இங்கே a இஸ் லெஸ் தேன் பின்னு கொடுத்துட்டாங்கல்ல, a இஸ் லெஸ், அப்போ செகண்ட் டைப் எலிப்ஸ். அப்போ a கடத்தில் b, அப்போ நம்ம யூஸ்வலாக இதுதான் நம்ம ஏன்னு எடுப்போம்ல, கிரேட்டர் நம்பர். இங்கே அப்படி எடுக்காததுனால அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு வரும். அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அப்படி அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. b ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னா 1 வந்துடும்ல. ஸோ 1 மைனஸ் a ஸ்கொயர் பை b ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இதை கூட மக்கப் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக்கு மக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை, நீங்கள் புரிஞ்சு படிங்க. ஐ எம் ஷுவர் தட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஒருவேளை இதிலே நீங்கள் கம்புக்கு கூட மக்கப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு ஆப்ஷனை மாற்றி கூட கேட்டு வச்சிடலாம். இல்லை, அங்கே இங்கேயும் பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நல்ல கரெக்டாக படிங்க. ஸோ ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. டூ வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, லுக் அட் த 7th question. Which statements are correct? Which statements are correct? சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ், நம்ம இப்போ படித்த அந்த ப்ரூஃப் இங்கே வந்துட்டு பாருங்கள். சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் எலிப்ஸ் தானா? எஸ், எலிப்ஸ்னா சம் தான். லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் கரெக்டு. த டிஃபரன்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா தான் டிஃபரன்ஸ்னு சொன்னோம்ல. டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ பாருங்கள், ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி கேட்டால் இதுதான் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் தான் தியரி கொஸ்டின்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் திங்க் இட் இஸ் ஒன்லி ஃபார் அப்ஜெக்டிவ்க்கு நம்ம படிச்சுருக்கோம்னு நினைக்காதீங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, ரைட்? த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ்
of any point of the hyperbola is equal to length of the trans. அதுவும் கரெக்ட் தான். Then the value of A and B decide type of ellipse. ஃபஸ்ட் டைப் எலிப்ஸா செகண்ட் டைப் எலிப்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டினாமினேட்டர் வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுவும் கரெக்ட் தான். த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி டு நாட் டிசைட் த டைப் ஆஃப் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப்பாங்கிறது அந்த டினாமினேட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எப்படி செக் பண்ணுறீங்க? வெதர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ரைட் சைடில் 1 வரணும், இடையில மைனஸ் வரணும். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னு ஆரம்பிச்சு நான் ஃபஸ்ட் டைப், ஃபஸ்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பிச்சுன்னா என்ன ஆயிரும்? அது செகண்ட் டைப் ஆயிரும். So for the 7th question, the right answer is all the statements are right. Okay, yes. Now sub number 8 try பண்ணி பாருங்க. Very good question. In the general equation A equal to C equal to F, B equal to D equal to E equal to 0. அப்போ எதெல்லாம் 0 அது மாதிரி 0 போட்டுருவோமா? எதெல்லாம் 0? B 0, அப்போ இந்த டேர்ம் கிடையாது. D 0, E 0, அப்போ என்ன டேர்மெல்லாம் வருது? இதில் வேறு அந்த ஏயும் சியும் எஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் ஈச் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. கேன் யூ டெல் மீ திஸ் ரெப்ரசன்ட் வாட்? பராபோலா, ஹைப்பர்போலா, சர்க்கிள் ஆர் எலிப்ஸ்? நன் ஆஃப் தி அபவ். நன் ஆஃப் தி அபவ். ஆல் எல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும்ல. ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 ஹைப்பர்போலா. 1 and 2 யாருமே சப்போர்ட் பண்ணலை, ரைட்? எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இதை பார்த்துட்டீங்கல்ல. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எலிப்ஸ்னாலும் ப்ளஸ் வரும், சர்க்கிளுக்கும் ப்ளஸ் வரும். கோஎஃபிஷியன்ட் சேமாக வந்தால் சர்க்கிள். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 நீங்கள் ரைஸர் கொண்டு போனீங்கன்னா -1ன்னு வரும். இது ஒரு ஸ்கொயர் நம்பர் பாசிட்டிவ், இது ஒரு ஸ்கொயர் நம்பர் பாசிட்டிவ். 2 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் நெகட்டிவ் வருமா? வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் none of the above. 4th option is the right one. Imaginary circle. Yes, good. Now sum number 9. All direct question. Quickly we can go through. Just in 2 minutes we have to finish this one. Y equal to mx plus c to be a tangent to the parabola. Condition உங்களுக்கு தெரியும், c is equal to a by m, right? இங்கே அது கேட்கல. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. a by m square 2a by m. இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். a by m square 2a by m. So first option is the right one. Yes. Sum number 10. இதெல்லாமே உங்களுக்கு 2 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இக்குவேஷன் டேஞ்சன் கேட்டாங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி, அந்த சியை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பராபோலானா சிக்கு இடத்துல a by m கொடுங்க. எலிப்ஸாக இருந்தால் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயரில் ப்ளஸ் பி ஸ்கொயரா மைனஸ் பி ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் ஆன் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா. இங்கே ஹைப்பர்போலா கேட்டிருக்காங்க. ஹைப்பர்போலா கேட்டதால a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹைப்பர்போலா. எலிப்ஸ் வந்துன்னா a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சி ஸ்கொயரோட வேல்யூ, ரைட்? ஸோ ஹியர் ஐதர் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c வரும், c का वैल्यू रूट ऑफ a स्क्वायर m स्क्वायर माइनस b स्क्वायर और a स्क्वायर m स्क्वायर माइनस a स्क्वायर m स्क्वायर माइनस b. फर्स्ट ऑप्शन इज द राइट वन. यस, இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். y equal to mx plus c to be a tangent to the parabola c equal to a by m. Again already so many times we discussed y equal to mx plus c is a tangent to the ellipse. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் சொன்னேன் பாருங்கள், 4 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போவோம், இதை வாசிக்கும் போது தான் டவுட்டே வரும்ல. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பார்க்காதீங்க, கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி படித்த ஆன்சரை எழுதி வச்சுருங்க. தென் யூ சி த ஆப்ஷன், ஸோ யூ கேன் எஸ்கேப். ஸோ a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 12th one. Yes, first option is the right one. Now the last question in this exercise in this chapter. Yes, chapter 5 வந்துட்டோம், ரைட்? குவிக்லி just 2 more chapters. ஒரு 10 மினிட்ஸ்லையா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ரைட்? பிகாஸ் இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் படிக்க கொடுத்துருக்குறோம். 13th one, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டேஞ்சன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c டு பி அ டேஞ்சன் அண்ட் த எலிப்சிஸ். எலிப்ஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஆப்ஷன் நம்பர் 3ஆ 2ஆ 1ஆ? எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்றீங்களே. தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எலிப்ஸ் வரும்போது மைனஸ் a ஸ்கொயர் m பை c கமா b ஸ்கொயர் பை c, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது எலிப்ஸுக்கு. ஹைப்பர்போலா வந்துன்னா அந்த பி ஸ்கொயர் அந்த ஒய் கோஆர்டினேட்டில் ஒரு மைனஸ் கொடுத்துரும். திஸ் இஸ் ஃபார் ஹைப்பர்போலா. ஓகே, எலிப்ஸுக்கு ப்ளஸ் பி ஸ்கொயர், ரெண்டுக்குமே ஃபஸ்ட் ஒன் ரிமைன்ஸ் சேம். ஓகே, தட்ஸ் ஆல் சாப்டர் நம்பர் 5. ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு சாப்டர் நம்பர் 6,
quickly we can go through. இதெல்லாம் உங்களுக்கு நடத்தணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் மினிட் டவுட்ஸ் வந்ததுனால. ஸோ இன்றைக்கி நமக்கு டைம் இருக்காது. டுமாரோஸ் கிளாஸ் ஐ வில் பி ஹெல்பிங் மோர் தியரி கொஸ்டின்ஸ். ஓகே, ரைட். குவிக்லி, சாப்டர் நம்பர் 6. Which one is meaningful? Which one is meaningful? ரெண்டு வெக்டர் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா டாட் இல்லை கிராஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெண்டு பக்கமே வெக்டராக இருக்கணும்ல. இங்கேயும் வெக்டராக இருக்கணும், இங்கேயும் வெக்டராக இருக்கணும். ஒரு ஸ்கேலார் ஒரு வெக்டர் வந்தாலும் யூ கேனாட் யூஸ் டாட் ஆர் கிராஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஆப்ஷன் இஸ் ஃபார். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுங்க, நான் போயிட்டே இருந்துடும் அடுத்ததுக்கு. ரைட். வித் யூஷுவல் நோட்டேஷன், வித் யூஷுவல் நோட்டேஷன், which one is not equal to which one is not equal to a dot b cross c? a dot b cross c ங்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் abc. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். சைக்ளிக்கலி யூ கேன் ரொட்டேட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி சேம் அஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் சிஏபி. ரைட், பாக்ஸ் ப்ராடக்ட் சிஏபி. ஸோ இதில் அப்படி எது இருக்குன்னு பாருங்கள். நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கல்ல, நாட் ஈக்குவல் டு. அப்போ இந்த மாதிரி இந்த மூணில் எதுவுமே வரக்கூடாது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த மைனஸை ப்ளஸ் போட்டு இதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஏபிசி, அது ஏபிசி ஏபிசி தான் வருதுல்ல அதில். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? மைனஸை உள்ளால் கொடுத்தீங்கன்னா அது ஏ கிராஸ் பின்னு வந்துடும். அப்போ சிஏபி அதுதான் வருது. எஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், அந்த மைனஸ் இன்செல்லில் கொடுத்தீங்கன்னா அது ஏ கிராஸ் சின்னு வரும். அப்போ பிஏசின்னு வரும். பிஏசி இங்கே இல்லை. ஸோ தட் இஸ் த தட் இஸ் நாட் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. லாஸ்ட் ஒன் செக் பண்ணுங்கள், சிஏபி கரெக்டாக இருக்குல்ல, சிஏபி. ஓகே, அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியை சைக்கிளிக்கலாக ரொட்டேட் பண்ணலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ ஈக்குவல் டு சிஏபி. அதுபோல் பாக்ஸ் ப்ராடக்டில் ரெண்டு லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா த வேல்யூ பிகம் 0. நவ் தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3 vectors are coplanar, scalar triple product 0. 4 கண்டினியூ கொடுத்துருக்குறாங்க. ஏபிசி ஆர் கோப்ளானார், தென் ஏ கிராஸ் பி கிராஸ், எல்லாமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான் இதில். So the third question, all the statements are true. Sum number 4, very simple one, direct formula da. Non-parametric equation of a straight line passing through a point parallel to u vector. Which option is correct one? Quickly chat podunga. R minus a cross u, fourth option is the right one. Sum number 5, which one of the following is insufficient to find the equation of straight line? Equation of straight line எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 1 point and 1 direction, இல்லைனா 2 points. இல்லை 2 points கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். 1 point and the direction ratio of parallel line, 1 point and direction ratio of perpendicular line கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு perpendicular லைனும் ஒரு parallel லைனும் கொடுத்தாச்சுன்னா we cannot find. Okay, which one of the following is insufficient? இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா equation of straight line கண்டுபிடிக்க முடியாது. They have to give a point. Sum number 6, which of the following statement is incorrect? 2 lines are coplanar. 2 லைன் கோப்ளானர்னா if 2 lines are coplanar, 2 லைன் ஒரே பிளேனில் வருதுன்னா they are in the same direction. Direction must be same, need not be same direction தான் வரணும் கிடையாது. இல்லை டிஃப்ரெண்ட், ஒரே பிளேனில் இருக்கணும், அவ்வளோதான். டைரக்ஷன் கேன் பி எனி டைரக்ஷன். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. லுக் அட் திஸ் ஒன், டைரக்ட் ஃபார்முலா. Skew lines. Can you say what are skew lines? Anyone? What are skew lines? Skew line என்னது? The lines which are not parallel and not intersecting. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா parallel line intersect ஆகாதுல்ல. பட் இஃப் த லைன்ஸ் ஆர் நாட் பேரலல், அது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிரும். பட் இங்கே த லைன்ஸ் விச் ஆர் நாட் பேரலல் அண்ட் தே டு நாட் இன்டர்செக்ட். அப்போ எப்படி இருக்கும்னா ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். அப்போ ரெண்டு பேரலல், தேர் நாட் பேரலல், ஆல்சோ தே ஒன்ட் இன்டர்செக்ட். ஓகே, சச் லைன்ஸ் ஆர் கால்ட் ஸ்கியூ லைன்ஸ். அதில் வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ். ஹியர் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ மாடுலஸ் பி மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி, இல்லைனா பாக்ஸ் ப்ராடக்ட் பி மைனஸ் யூவி டிவைடட் பை மாடுலஸ் யூ கிராஸ் வி. இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் அரைகுறையாக ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் வந்துடும். அதனால் அந்த மாதிரி கேசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் செப்பரேட்டாக எழுதிட்டு செக் பண்ணுங்கள். 8th question, equation of the plane, non-parametric equation, 1 point and 2 directions, one passing through 1 point and parallel to 2 vectors. Formula என்னது? R minus U A. Yes, for 8th question, which one is the right answer?
uv, right? Yes, uv, r minus u. Yes, second option, r minus a uv is the correct answer. R minus a uv, yes, that is the right one. Then sum number 9, ninth question. Non-parametric form, 2 points and 1 vector, passing through 2 points and 1 vector. Which is the right answer? Option number yes, fourth one is the right answer. All direct formula. See the next one, sum number 10. Which of the following is false? Which one is false? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்போ எல்லாமே செக் பண்ணால் தான் எழுத முடியும். In the case of passing through 3 points, 3 points வந்துனா r minus a, b minus a, c minus a correct. r minus a, b minus a equal a minus b, ஒரு மைனஸை வெளில எடுத்துடலாம், ஏன்னா ஈக்குவல் 0 தானே, மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம், c minus அதுவும் கரெக்ட் தான். r minus a, b minus a, c minus a, இல்லை ஒரு மைனஸ் எடுத்தால் கூட you can take it out, சைனை சேஞ்ச் பண்ணால் கிடச்சிரும். r minus a, a minus b ரெண்டுமே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம், அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸை வெளில எடுத்துடலாம். ஆல் தீஸ் ஆர் கரெக்ட் ஒன்லி. அவங்க என்ன விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, none of them is false, right? None of them is false. All these are correct only. But the examination in normally we write r minus a, b minus a, c minus a. Okay, sum number 11. With usual notation, which of the following are correct? ஞாபகத்தில் வைங்க, angle between, angle கேட்டாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும்ல. angle there are 3 different types of questions. Angle between 2 lines, angle between 2 planes, angle between a line and a plane. அதில் sin inverse எப்போ யூஸ் பண்ணுவோம், cos inverse எப்போ யூஸ் பண்ணுவோம்? when both are of the same category, that is both are lines இல்லைனா both are planes வந்துனா cos inverse. a line and a plane different category வரும்போது sin inverse. ஓகே, சரி. எப்போ இங்கே பாருங்கள் 11th question, angle between, இது ஒரு plane, இது ஒரு plane, cos inverse, yes, ஒரே category தானே, cos inverse. so cos theta equal to n1 dot n2 by modulus n1 modulus n2. angle between a line and a plane, sin inverse, yes. distance between, அடுத்த fourth பார்த்துலாமா, angle between, இது ஒரு line, இது ஒரு line, cos, correct, எல்லாமே கரெக்ட் தான். third one, distance between a point with position vector u vector and a plane is, all these statements are correct. so first option is the correct one. Next question, number 12. Suppose you are given 2 lines which lie in the required plane. இந்த பிளேன்லேயே 2 லைன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். How many ways you can solve this? அப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும், 2 வெக்டர் கிடைக்கும். 2 பாயிண்ட் அண்ட் 2 வெக்டர், ரைட்? a வெக்டர், b வெக்டர், 2 பாயிண்ட்ஸ் 2 வெக்டர்ஸ் வருது. நமக்கு வேண்டியது 2 பாயிண்ட் ஒரு வெக்டரில். அப்போது a வெக்டர், சாரி 2 பாயிண்ட், the point a, point b and 1 வெக்டர். இல்லைனா அதே 2 பாயிண்ட்டு செகண்ட் வெக்டர், அது ஒரு மெத்தட். இல்லைனா 1 பாயிண்ட் 2 வெக்டர், 1 பாயிண்ட் 2 வெக்டர், அந்த 1 பாயிண்ட் ஏக்கு பதில் b யூஸ் பண்ணலாம் இல்லை. ஸோ யூ கேன் டூ திஸ் சம் இன் 4 different ways. okay, so 4 is the right answer. Now question number 13. What will be happen when finding the distance between 2 skew lines becomes 0? 2 skew line, ஆல்ரெடி உங்களுக்கு skew line என்னன்னு சொல்லிட்டேன்ல, 2 skew line இருக்குது. Distance between the skew lines becomes 0 na, the 2 lines what? The 2 lines intersect. The 2 lines intersect. So the correct answer is first option. Yes, many students given the right answer. Now the last question in this exercise. After this, ஒரே ஒரு சாப்டர் தான், குயிக்லி ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளால், within 5 to 7 minutes we'll try to finish. This is the last question, 14th one. Shortest distance between 2 parallel lines is not skew lines. Here u vector, here also u vector. Okay, yes. So ஃபார்முலா உங்களுக்கு தரவாக இருக்கணும், அவ்வளோதான். மாடுலஸ் b minus a cross u vector divided by modulus of u vector. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சாப்டர். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த, இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யத்தில் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் இன்னைக்கு படிச்சிடணுங்கிறக்காக தான் we have taken 7 chapters. அப்போ நான் அடுத்த கிளாஸ், tomorrow's class, tomorrow we have class, we start at sharp 8 o'clock. I'll tell the details little later. நீங்கள் கேட்டிருக்கிற வேறு சில டவுட் சம்ஸ் எல்லாம் tomorrow we'll try to include. Okay, so this is the last one. After this I'll give you about the details about the next class.
So chapter number 8, only 7 questions. Quickly we can go through. Identify the incorrect. இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ல. நிறைய சம்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டோம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார்முலா தான், அப்படியே நீங்கள் இது பார்க்க வேண்டியது. எல்லாமே இதில் இன்கரெக்ட், எது ராங் கேட்டிருக்காங்கல்ல, இன்கரெக்ட் எல்லாமே கரெக்டானது தான். அப்சல்யூட் எரர்னா மாடுலஸ் ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் approximate value. Relative error, absolute error by actual error. Percentage error na delta x by x into 100 la, relative error into 100. Absolute error க்கு யூனிட் எழுதலாம், ரிலேட்டிவ் எரருக்கும் பர்சன்டேஜ் எரருக்கும் யூனிட் கிடையாது. எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அப்போது இன்கரெக்ட்னு எதுவும் கிடையாது. நன் ஆஃப் தம் இஸ் இன்கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ இதை படிக்கும்போது அந்த சாப்டரில் எல்லா தியரி உங்களுக்கு தரவாயிரும். ரைட், லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். வெரி சிம்பிள் ஒன். g of x கொடுத்துட்டாங்க. g of x is log of f of x. இப்போ தான் முதல்ல ஒரு கால்குலேஷன் போட போகிறோம். dg டிஃபரன்ஷியல் லாக்னாலே 1 by இல்லை, 1 by fx into fx டெரிவேட்டிவ் f dash x into dx. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ரைட், அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. f and g are differentiable functions. f and g are functions. அப்போ function into function d of uv அது போல இங்கே fg. First into differential of second plus second into differential of first. Option number first. Yes. Okay, sum number 4. Yes, yes. What is this one? Anyone, can you identify this? What's the name of this theorem? Yes. Let us see how many of you are going to get sent up. Let A equal to set of ordered pair x comma y such that x and y belongs to R. F from A to R square. F of xy. F xy equal to f y x. Yes, very good, very good, very good. It is not Laplace. It is square root. Square root. Yes. So இது எங்கே இருக்குன்னா, அந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் படித்தோம்ல, ஹார்மோனிக் ஃபங்க்ஷனால் இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை லாப்லேஸ் ஈக்குவேஷன். ரைட், அதுக்கு அதே பேஜில் ஜஸ்ட் அபவ் தட். ஓகே, இந்த தியரத்துக்கு ஒரு நேம் இருக்குது, கிளேரோட்ஸ் ஈக்குவேஷன். CLAIRAUTS, கிளேரோட்ஸ் தியரம். அது என்ன சொல்லுதுன்னா, f of xy and f of yx both exist and continuous இருக்கணும். ஓகே, dou square f by dou x dou y equal to dou square f by dou y dou x. எப்போனா both of them must exist and they must be continuous in A. Okay, this theorem is called Clairaut's theorem. ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நேம் த தியரம் கேட்கலாம், இல்லைனா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் Clairaut's theorem கேட்டாலும் இது நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ரைட், வி கோ ஃபார் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். எஸ், நம்ம இப்போ ஜஸ்ட் இதை பற்றி பேசணும்ல. ஹார்மோனிக், ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஹார்மோனிக்காக இருக்கும்? இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் லாப்லேசஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் லாப்லேசஸ் ஈக்குவேஷன்? dou square u by dou x square plus dou square u by dou y square is equal to 0. Right, this is the correct answer. Now last 2 questions. Chain rule ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இல்லை only thing you must know when to use total derivative, when to use partial derivative. Suppose z is இங்கே w is a function of x and y. W is a function of x and y na, you cannot use total derivative, only partial derivative. You can find only dou f by dou x, dou w by dou x and dou w by dou y தான் கண்டுபிடிக்க முடியும். dw by dx ன்னு கொடுத்தா you cannot find that. Okay, it is undefined. இங்கே w is a function of x and y. அப்போ wல you can find only partial derivative, and x and y are functions of t alone. X is a function of t மட்டும்தான், single variable, so you can find only total derivative there. அப்போ xல total derivative, yலையும் total derivative d ன்னு எழுதுவாங்க, partial derivative dou ன்னு எழுதுவாங்க. ஓகே, so here dou w என்ன கேட்டிருக்காங்க? which of the following is undefined? இதில் dou w by dou x கரெக்ட் தான், ஏன்னா w is a function of 2 variables, so dou w by dou x ங்கிறது கரெக்ட். that is defined, that is not the answer for this question. Right, dou w by dou y யும் கரெக்ட் தான், defined, that is not undefined. dou x by dou t wrong. x is a function of a single variable, அப்போ அங்கே நீங்கள் dx by dt தான் கண்டுபிடிக்க முடியும், not dou x by dou t. dy by dt, that is correct, because y is a function of t, single variable, so total derivative. ஆனால் அவங்க கேட்டிருந்தது which is undefined கேட்டதுனால third one is undefined. That is the answer for this question. Now today's last question for the day. Yes, anyhow 1 hour 20 minutes நம்ம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
ஸோ இஃப் W இஸ் அதே டைப் கொஸ்டின் தான். W இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், W இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போது Wயில் பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டி. எஸ் அண்ட் டி அப்போ எல்லாத்துலேயுமே பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், dw by dt. dw by dt is not defined. ஆமாம், எஸ் இட் இஸ் ட்ரூ. dw dt you cannot find a total derivative கண்டுபிடிக்க முடியாது. dx by ds, dx by total derivative, x is not a function of single variable, ரெண்டு வேரியபிள், அதுவும் not defined, கரெக்ட். dy by dt total derivative கிடையாது. லாஸ்ட் ஒன் wலேருந்து t வரைக்கும், wலேருந்து எப்படி t வரைக்கும் போகலாம்? wலேருந்து x to t, இல்லைனா wலேருந்து y to t-ல அதுவும் ட்ரூ தான். இங்கே எல்லாமே ட்ரூ தான். அப்போது என்ன கேட்டதான், which are the following are correct? All these statements are correct. So first option, Keshni, Charan, your answers are right. Yes, Praveen, yes. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நீங்கள் படித்ததெல்லாம் ஒருக்கா ரீகால் பண்ண போல் இருக்குதா? எஸ். ஸோ டுமாரோஸ் கிளாஸ் உங்களுக்கு ஸோ எக்ஸாம் டிப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு வீடியோ, ஐ திங்க் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூட வாட்ச் தட் ஒன். அதுபோல் கம்பல்சரி கொஸ்டின், ப்ராபபிள் கம்பல்சரி கொஸ்டின் என்னங்கிறதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஓகே, அது யாராலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சான்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வச்சு, போன இயர்லாம் எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எல்லாம் கெஸ் பண்ணி அதை வச்சு ஒன்று கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்கிறது எல்லாமே யூ கேன் சென்ட் இட் டு அஸ். யூ கேன் சென்ட் இட் டு த வாட்ஸ்அப் நம்பர் 9444111424. இந்த நம்பருக்கு உங்களோட டவுட் சம்ஸ் நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா, டுமாரோ ஆல்ரெடி வி ஹாவ் அ பிளான். இல்லை, நாளை 5 சாப்டர்ஸ் தான் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தென் அதுக்கு அடுத்த கிளாஸ், இன்னும் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வில் சி எவ்வளோ டைமுங்கிற கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ நேரங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன், ஓகே, நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன கேட்குறீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட். ஸோ டுமாரோ வி ஹாவ் அ கிளாஸ் at sharp 8 o'clock tomorrow, and tomorrow we are going to discuss some very very important chapters, differentiation, integration எல்லாம் பார்க்க போகிறோம். chapter number 7, then 9, 10, 11, 12. so all these chapters we are going to see tomorrow. இதுபோல் கம்புக்கு created questions plus some theory questions. tomorrow I will have a checklist. okay, இப்போ நம்ம 5 மார்க்னே செக் பண்ணோம்ல, இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா? அதுபோல் 2 மார்க்குக்கு we have a checklist. அதெல்லாம் அப்படி ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுவோம். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் இருக்காது. நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா பார்க்கலாம். ஒருவேளை படிக்காமல் இருந்தால் கூட 2 மார்க் படிக்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு தடவை ரீட் பண்ணால் ஒரு 2 minutes நீங்கள் படிச்சிடலாம். 5 மார்க்கில் அப்படி இல்லைல்ல, இட் டேக்ஸ் டைம். ஸோ 2 mark யூ கேன் ஆட். ஸோ டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ செகண்ட் ரிவிஷன், அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் செஷன், அண்ட் தட் இஸ் ஆன் சண்டே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் மண்டே ஒரு நாள் இருக்குது. டியூஸ்டே தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ the class உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். டுமாரோ கிளாஸ் யூ ஜாயின் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்லுங்கள். ஸோ லெட் them also watch this and send your doubts. Okay students, we'll see you tomorrow.